அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களை டிவைன் லைட் டெரட்டை சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, அதாவது அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகுது, அதுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஒரு புது ஜேர்னி, புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பென் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஜேர்னியில் ஆன் எனர்ஜி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க இல்லையான்னு பார்க்கலாம். பட் ஸ்பெஷலாக மேபி இந்த காதலே உங்களுக்கு ஒரு புது ஜேர்னியாக இருக்கலாம், ஃபர்தராக பார்க்கலாம். பட் ஒரு புது ஜேர்னி, ஒரு புது ஆரம்பம் அங்கே உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்குது. நீங்கள் ப்ரிப்பேராக ரெடியாக இருக்கீங்க. அந்த மோஸ்ட்லி அந்த புது ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக மேபி ஒர்க், கரியர் பேஸ்டாக நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா க்ரியேட்டிவ் வெஞ்சர், இல்லை க்ரியேட்டிவ் ரிலேட்டடான கரியர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மேபி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இல்லைனா ரிசர்ச் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வரும். பார்க்கலாம் இந்த ஆண்கள் வந்து உங்களோட சேர போகிறாங்களா, இல்லை நீங்கள் இந்த பயணத்தை தனியாக போக போகிறீங்களா. ஏன்னா இது காதல் வாழ்க்கையில் தான் கேட்டிருக்கோம். பார்க்கலாம். மோஸ்ட்லி காதல் வாழ்க்கையில் தான் புது பயணமாக இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பயணத்தையும் மேற்கொள்ள போகிறீங்க. இது பிளாக்கேஜ், இந்த ஆன் எனர்ஜி பிளாக்கேஜ், ஹார்ட் ப்ரோக்கன். இது வந்து இப்போ இந்த ஜேர்னிக்கு பிளாக்கேஜாக இருக்குது. இன்னொரு பிளாக்கேஜ் என்ன இந்த ஆணுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் வளர்கிறதும் ஒரு பிளாக்கேஜ் தான். ஏன்னா அதில் பாட்டம் டெக் கார்டு உமன் ஹோல்டிங் எ காயின். இல்லைன்னா இந்த ஆண் வந்து இந்த ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களா இருக்கலாம். இது அதனால தான் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஆகும்போது இந்த ஆண் எனர்ஜி வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அதனால தான் இந்த ஜேர்னி வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம். உங்கள் காதல் வாழ்க்கை இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆண் வாழ்க்கையில் இருக்க ஹார்ட் பிரேக் தான். பட் என்ன அவங்க மனசில் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இந்த இடத்த விட்டு தள்ளி போயிடணும், விலகி போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செயலில் வந்து ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்டெசிஷன் வந்து மாட்டிகிட்ருக்கு, இன்னும் வரல. பட் இன்டெசிஷன்லேயே இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து அவங்க ரெஸ்ட் அண்ட் ரெஜுமினேஷன், அதாவது அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வரத்துக்காக அவங்க கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துப்போம். எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை யோசித்து அடுத்தது ஸ்டெப் பண்ணுறது நல்லது தான். பட் ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நம்ம அந்த இயலாமையை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா, அந்த ரெஸ்ட்டு, நான் வந்து இப்போ தான் ஒரு ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்ணுறேன், ஸோ எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இயலாமை. அந்த இயலாமையா இல்லை வந்து நீங்கள் உண்மையிலே அந்த ரெஸ்ட் தேவைப்படுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் இந்த ஆணோட மனசில் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இன்னொன்று இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஆண் வந்து இதே ட்ராமாவை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பெண் எனர்ஜியும் வந்து வாக் அவே பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த இன்டெசிஷனில் இந்த ஆண் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த பெண் வந்து அவங்களோட கரியரோ சரி, அவங்க புது வாழ்க்கையோ சரி, புது ஜேர்னியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஆண் வந்து இப்படி ரெஸ்ட் ரெஜுவினேஷன் எனர்ஜியிலே இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சது கதை. நான் சொன்னதான் சரி. இந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவேஷன் எனர்ஜி வந்து ஆங்ஸைட்டி, அதாவது இந்த கையாலாகத்தனம், அதுதான். பட் பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் என்ன ஃப்யூச்சர் கைடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிளான். ஓகே, இது வந்து ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸ். பிளான் பண்ணுங்கள், உங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளான் அப்படி பார்த்தா இந்த கான்ட்ராக்ட், உங்களோட இந்த பெண்ணோட இந்த கான்ட்ராக்ட் போடுற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. அதை கேட்குறது இந்த ஆணுக்கு வந்து கேட்கணும். அதுதான் யூனிவர்ஸோட கைடன்ஸ். நம்ம யூனிவர்ஸோட கைடன்ஸ் கேட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டது நடக்கும். ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணை வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுது. வெறும் பிளான் பேப்பரில் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த ஆன் எனர்ஜி வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். இந்த ஹார்ட் ப்ரோக்கனோட எனர்ஜியில் இருந்தாங்கன்னா இந்த பெண் எனர்ஜி வந்து நிற்க போகிறதில்ல. ஒன்றா இந்த ஆண் வந்து இந்த கெட்ட சூழ்நிலேருந்து விலகி போகணும், இல்லைனா இந்த பெண் இந்த கனெக்ஷன்லேருந்து விலகி போக போகிறாங்க.
இல்லை அப்படின்னா அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, இந்த கனெக்ஷனில் இல்லை. ஸோ டேக் ஆக்ஷன் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். டெம்பிள் பாத் வந்து இந்த ஆணோட ப்ரெசன்ட் எனர்ஜி அது வந்து பிளாக்கேஜாக வர ட்ரை பண்ணுது. இட்ஸ் கம்மிங் அவுட் அஸ் அ பிளாக்கேஜ். இந்த ஆண் வந்து இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இன்னும் போகலை. மேபி இல்லைனா அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து கெட்டவங்களால் பிளாக் செய்யப்பட்டிருக்கலாம். ஏன் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ஆண் வந்து இந்த அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்கறதுக்கான பக்குவம் இந்த ஆணுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஆணுக்கு வந்து இந்த சிலருக்கு அந்த ஒரு வித பழக்கம் இருக்கும். அந்த ஒரு பெயின்லேயே இருந்திருந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து ஒட்டாது. அப்படி தான் அந்த நல்ல விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த வழியில் போய் திரும்ப உட்காந்துக்கிறதுக்கு தான் பிடிக்குமே தவிர ஒரு நல்ல விஷயத்தை தேடி போகிறதுக்கான அந்த என்ன சொல்கிறது ஒரு தைரியமோ அதுக்கான உத்வேகமோ இருக்காது. அது கோழைத்தனத்தோட ஒரு சாயல். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றா இந்த ஆண் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து இந்த கான்ட்ராக்டில் போடணும். இல்லை அப்படின்னா ஒரு அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸை கண்டுபிடிச்சி இந்த கனெக்ஷன் எப்படி கிரவுண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இல்லைனா இந்த பெண்கள் வந்து இந்த கரியர் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற சூழ்நிலை இருக்காங்க. ஸோ இந்த ஆண் இந்த பெண்ணை மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டியது பார்க்கின்ற ஆண்கள். பெண்களுக்கு இது ஒரு கைடன்ஸ். நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டாம்ங்கிறது உங்களோட கைடன்ஸ். இந்த கார்டு ரொம்ப அழகாக வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களோட கைடன்ஸ். இது வந்து இந்த ஆணோட என்விரான்மெண்ட். இந்த ஆண் வந்து இப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெல்த்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆண் வந்து திரும்பவும் இந்த வெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இதுதான் எண்டு. கூடவே ஒரு திருட்டு பெண்மணியும் இருக்காங்க. இவங்க எல்லாம் சம்பாரிச்சாங்க அப்படின்னாலும் திருடத்துக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ கடவுள் அதனால தான் இந்த ஆணை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆணோட ஃபோக்கஸ் திரும்ப பென்டிகல்ஸில் தான் இருக்குது, லவ்வில் இல்லை. ஸோ இந்த ஆண் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கண்டிப்பாக இந்த மோசமான கும்பலால் திருடப்படும். அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இந்த ஆணை சுற்றி இருக்குது. ஒரு திருட்டுத்தனம் இல்லை, ஒரு டிசீட் இருக்க ஒரு பெண். இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க கூட அட்டாச்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு காமிக் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த ஆண் வந்து இப்போ ஒரு சூறாவளியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த காரணம் இந்த பணத்து மேலே இருக்க ஆசை தான். அதாவது பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு போதுமான உத்வேகம் இருந்தால் போதும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டால் போதும். அந்த பணத்தை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆண் இப்போ இருக்காங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க, பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் திஸ் லவ். இல்லைனா இந்த காதலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ப்ரோக்கன் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் லவ். அடுத்தது ஹோப் அண்ட் ஃபியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் லவ் தான். இந்த ஆணுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெண் தேவதை தான். இந்த பெண், அதாவது இவங்க வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்காங்க. ஆனால் அந்த அன்கண்டிஷனல் லவ்வும் ஒரு நாள் மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த ஆண் வந்து திரும்ப திரும்ப பணத்தையே தேடி ஓடிட்டுருக்காங்க. இல்லை இந்த பக்கம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, எக்ஸ்கியூசஸே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா திரும்பவும் இங்கே வந்து அந்த திருட்டு குணம் இருக்க ஒரு பெண் எனர்ஜி தான் வருது. ஸோ இதுங்க கூடயே டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடவுள் வந்து இந்த பெண்ணை அவங்களோட வேற ஒரு பாதையில் திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா வாக்கிங்காகவே இங்கே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான எனர்ஜி. இதுதான் இந்த பெண்ணோட மனசில் இப்போ போயிட்டுருக்கு. இல்லை இந்த ஆணோட மனசில் இது போயிட்டுருக்கலாம். அதாவது பெட்டர் டேக் ஆக்ஷன். மனசில் வந்து கண்டம்ப்ளேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை, ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த பெண் வந்து பெட்டி படிக்கையோட ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து கையை கூட ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எந்த வண்டி வந்தாலும் அவங்க ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக சிம்பாலிக்காக இந்த கார்டு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்காங்க. ஷீ இஸ் வேவிங் ஹர் ஹேண்ட். அந்த கையை ஆட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அவங்கள டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விடுறதுக்கான இன்னொரு துணைனா ஒரு சப்போர்ட், இல்லைனா ஒரு வெஹிக்கிள் வந்தால் கூட போதும். அவங்க லக்கேஜை வச்சுட்டு ஏறி போயிடுவாங்க. ஸோ இந்த ஆண் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எடுக்கிறது பெட்டர். இல்லைனா ஹீ இஸ் கோயிங் டு ரிக்ரெட் திஸ் லாஸ். இந்த சிச்சுவேஷனோட அவுட்கம் என்னென்னு பார்க்கலாம். இந்த சூறாவளியிலேருந்து இந்த ஆண் மீண்டு வரல, இந்த ஹார்ட்டை ஹீல் பண்ணி இந்த காதலை சொல்லலை அப்படின்னா இந்த பெண் வந்து திசை மாறி போயிடுவாங்க. ஹீ இஸ் நாட் கோயிங் டு கெட் திஸ் கனெக்ஷன் ஆர் கிரவுண்ட் திஸ் கனெக்ஷன். இந்த ஆண் எனர்ஜி வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த பெண் எனர்ஜி வந்து
இதுக்கு கட்டுப்பட்டவங்களோ இல்லை அவங்க வந்து இது கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ணதுக்கு தயாராக இல்லை. இந்த பெண் வந்து இந்த கையை ஆட்டிட்டு கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு. இவங்க போய் அந்த காரில் நின்று பிக்கப் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கண்டிப்பாக கடவுள் ஒரு வெஹிக்கிள் அனுப்புவாங்க, அவங்க ஏறி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், லைஃபே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பிளாக்கேஜாக தான் வருது. இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ் இதுதான் வந்து கடவுள் வந்து சொல்கிறது. இந்த ஆண் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று எட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆண் வந்து இந்த காதலை சொல்லி தான் ஆகணும். இல்லை எக்ஸ்கியூஸை சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த பெண் எனர்ஜி வெயிட் பண்ணுற சூழ்நிலையில் இல்லை. ஸ்பிரிட்ஸ் இந்த பெண்ணை வெயிட் பண்ண வைக்க போகிறதும் இல்லை. ஏன்னா இந்த ஆண் வந்து ரொம்ப இந்த கனெக்ஷனையும் சரி இந்த காதலையும் சரி ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துட்டாச்சு. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேறு வழி காமிக்க ஆரம்பித்தாச்சு. அவங்க வந்து வேறு பாதையில் போய்கிட்டே இருக்காங்க. இந்த பெண் வந்து நிற்கலை. ஸோ இதுதான் ஸ்பிரிட்ஸ் அந்த ஆணுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்னிங் மெசேஜ்னு கூட எடுத்துக்கலாம். ஒழுங்காக பிளான் பண்ணி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். இல்லைனா மிஸ் அவுட் பண்ண போகிறது இந்த ஆண் தான். ஏன்னா இந்த பெண் தான் இந்த சன் கார்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்னு. ஸ்பிரிட்ஸ் வந்து ஹைலி ப்ரொடெக்டிவ் ஓவர் திஸ் ஃபெமினன் எனர்ஜி. இந்த பெண்ணுக்கு வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸும் பாதுகாப்பும் நிறைய இருக்குது. அவங்க வந்து அடுத்தது அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா வெல்த். அவங்க செல்ஃப் லவ்லேயும் சரி அன்பு கொடுக்குறதுலேயும் சரி இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ் அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. இந்த ஆண் வந்து திரும்ப இந்த மணியில் ஃபோக்கஸ் போட்டாங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தாராளமாக மணியில் ஃபோக்கஸ் போடலாம். ஆனால் இந்த காதல் காத்திருக்காது. நீங்கள் மணி பின்னாடி ஓடுறதுக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் அப்படி ஓடினாலும் இந்த ஆணுக்கு காத்திருக்க போது ஒரு ஏமாற்றம், பெட்ரேயல், அந்த திருடுறதுக்கு ஒரு கூட்டம் கூடவே அலையுது. அந்த கூட்டத்துக்கிட்ட இவங்க மணியை இழந்து தான் போவாங்களே தவிர இந்த மணியை இவங்களால சேர்க்க முடியாது. இது கடவுள் தெளிவாக சொன்ன கைடன்ஸ். இட்ஸ் பெட்டர் டு அப்ரிஷியேட் த ஃபெமினன் எனர்ஜி. அதுதான் இந்த ஆணுக்கான ஒரே கைடன்ஸ். இது வந்து இந்த ஆண் வந்து இப்போ எடுக்க வேண்டிய ஆக்ஷன். இதை தள்ளி போடுறது அப்படிங்கிறது இந்த ஆணோட டெசிஷனில் தான் இருக்குது. இந்த பெண் வந்து காத்திருக்க போகிறதில்ல, போய்கிட்டே இருக்க போகிறாங்க. ரீசன்ட் பாஸ்டில் என்ன நடந்தது, ஃப்யூச்சர் நியர் ஃப்யூச்சர் என்னென்னு பார்க்கலாம். ரீசன்ட் பாஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ரீசன்ட் பாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா. ஆனால் இந்த கார்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற கார்டு வந்து கைகள் தான் கட்டி போட்டிருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் அதை தான் ரொம்ப தெளிவாக இருக்குது எங்கள் கைடன்ஸ். இந்த மாதிரி கட்டி போடப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கால் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நடந்து போகலாம் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். இங்கே இனி ட்ராமாவுக்கே இடம் கிடையாது. அது ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. இந்த ட்ராமா இனி இந்த ஆண் எனர்ஜி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் கனெக்ஷன். அவ்வளோதான். ஃப்யூச்சர் ஆஃப் ஹிஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். யா, இப்போதைக்கு இந்த ஆண் எனர்ஜி இருக்க சுச்சுவேஷனில் ஹீ இஸ் கோயிங் டு ஆஃபர் திஸ் லவ். அதுதான் இப்போ வந்து நியர் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு இன்சிடென்ட். இவங்க வந்து காதலை சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு தைரியம் வருமானா வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க எனர்ஜியோட ரிசல்ட். அதாவது நியர் ஃப்யூச்சரில் இந்த ஆண் வந்து காதலை சொல்லுவாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த பெண்களுக்கு இருக்க ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பேலன்ஸ். அதாவது நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட ஜேர்னியை வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ். இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கைடன்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பெண் எனர்ஜி ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்க போகிறீங்களா அப்படின்னா 100% வித் திஸ் மாஸ்குலின் ஆர் நாட். இந்த பெண் எனர்ஜியோட வாழ்க்கையில் எந்த தடையும் எந்த தடங்களும் கிடையாது. ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. அந்த பெண்ணோட அன்புலேயோ இல்லை அவங்களோட ஃப்யூச்சர்லேயோ எந்த ஒரு தடையும் இனிமேல் இருக்க போகிறதில்ல. இந்த ஆண் எனர்ஜி ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அந்த பெண்ணோட பாதை மாறி போய்விடும். இந்த ஆண் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த சந்தோஷத்தில் இந்த ஆண் பங்கெடுத்துக்க முடியுமே தவிர இந்த ஆணுக்கான சந்தோஷம் இது அப்படின்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. இந்த ஆண் எனர்ஜி சுற்றி எப்போவுமே வந்து ஒரு கொள்ளைக்கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆண் வந்து பணத்தை தேடி திரும்ப ஓடினாங்க அப்படின்னா இந்த டெம்பிள் பாத், இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த பாத் வந்து கடவுள் பிளாக் பண்ணுறாங்க. அது ரொம்ப தெளிவான கைடன்ஸ். இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. இந்த டெம்பிள் பாத் வந்து கடவுள் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது வந்து இந்த ஆணோட எனர்ஜி பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பெண்ணோட எனர்ஜியோட இந்த பெண்களோட பாதை மாறி போயிடும். திரும்ப இந்த பெண்ணோட பாத் தான் இந்த டெம்பிள் பாத். இந்த ஆண் போய் ஜாயின் தான் பண்ணுறாங்க. இந்த பெண்ணோட ஜேர்னிக்கு வந்து ஹைலி ப்ரொடெக்டிவ்
ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அவங்க ஆல்ரெடி அந்த பாத்தில் தான் இருக்காங்க. இந்த ஆணோட ஹார்ட் ப்ரோக்கன் சிச்சுவேஷன், இந்த மணி பின்னாடி அலையிறது, கட்டி போட்ட சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி எந்த ட்ராமா போட்டாலும் இனி ஸ்பிரிட் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். பிளான் போடுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், காதில் போய் சொல்லுங்கள், ஹீல் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். அட்வைஸை ஃபாலோ பண்ணால் இந்த அல்டிமேட் ஹாப்பினஸோடு இந்த ஆண் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண்ணோட பயணம் தனியாக எடுத்து செல்லப்படும். அந்த பெண்களுக்கான பயணம் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஆண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை கிளியர் பண்ணிவிட்டு நான் போய் கமிட்மெண்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். ஃப்யூச்சர் ரீடிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ இருக்க ப்ரெசென்ட் எனர்ஜியில் இந்த ஆண் சொல்ல விரும்புகிறது, இந்த ஆணோட எனர்ஜி சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி, அதாவது தெய்வங்களோட, அதாவது இந்த யூனிவர்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஆணால் வந்து இந்த கமிட்மெண்ட் சொல்ல முடியும். அதுவுமே இங்கே ஒரு பாயிண்ட். ஏன்னா இது வந்து ஒரு பூதம் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த காதலை சேர்க்கும். ஜீபும்பா, அதாவது அலாதீன் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டோரி. அந்த விளக்குலேருந்து வர பூதம் தான் அந்த அலாதீனோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணும். அந்த அலாதீன் எப்போ வருவாங்க, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அலாதீன் வந்து அந்த காதலுக்காக சண்டை போட்டு போராடும் போது தான் அந்த பூதத்தோட ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த ஆண் வந்து போராடி ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா திடீர்னு கடவுளோட ஒரு உதவி கிடைச்சி அவங்களால இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட முடியும். திரும்ப இந்த பணத்தை பின்னாடி ஓடினாங்க அப்படின்னா இந்த ஆணுக்கு இன்னொரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ், அதாவது பண இழப்பு காத்துட்ருக்கு. அது ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த ஆண் வந்து பவரை கையில் எடுத்துக்கணும். அதாவது வண்டியோட ஸ்டியரிங் வீலை அவங்க வண்டியை அவங்க ஓட்டணும். அடுத்தவங்கள ஓட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா இந்த காதல் வந்து கை நழுவி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கெட்டவங்களை, இந்த காமிக் பீப்புள், நம்ம பார்த்தோம் டிசீட் எனர்ஜியில் நிறையா. ஒரு பெண் வந்து பணத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இன்னொரு பெண் பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து ஒட்டிக்க பார்க்குறது, அதாவது அந்த அட்டாச்மெண்ட், பிடிச்சி சங்கிலியில் கட்டி போட்டு வைக்கிறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, அந்த மாதிரி இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணுற இந்த லோ வைப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது கீழ்த்தரமான எண்ணம் இருக்க அந்த ஒரு பெண், அதாவது 2 பெண்கள் கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தங்க கட்டி போட நினைக்கிறாங்க, ஒருத்தங்க பணத்தை திருடன்னு நினைக்கிறாங்க, ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பெண்களை ஹேண்டில் பண்ணுறது அளவுக்கு இந்த ஆணுக்கு அறிவும் வல்லமையும் தேவை. அடுத்தது அடுத்தவங்கக்கிட்ட தன்னோட வாழ்க்கையை கொடுத்து வச்சுருந்த ஸ்டியரிங் வீலை கையில் எடுக்கணும். அது எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து இந்த காதல் கை கூடுறதுக்கான வழியை கடவுள் காமிப்பார். ஏன்னா இந்த பெண்கள் வழி தனி வழி, ரஜினி டயலாக் தான், என் வழி தனி வழின்னு போய்கிட்டே இருக்க போகிறாங்க. இது வந்து ஒரு கர்மா பாண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேபி ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு குழந்தைய வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இது எதுவாக வேணால் இருக்கலாம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு. இல்லை இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க, ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் ட்ராமா, இல்லைனா ஒரு பிளாக்மெயில், அந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கு ஃபேமிலி ரிலேட்டடானா அது முடிஞ்சிடும். அந்த ட்ராமாவை வச்சு ஏதாவது சாதிக்க நினச்சாங்க அப்படின்னா அது நடக்காது. அந்த ட்ராமா போடுறது எதுக்குன்னா இந்த காதலை தடுக்கிறதுக்கு தான். இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டு என்ன சொல்கிறது, வேறு வழியில் மாற்றிட்டு போகிறது, இல்லை இந்த பெண் வந்து வேறு பக்கம் போயிடணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இந்த லேடியை ரிவர்ஸ் பண்ணுறது. இது பண்ணுறது வந்து ஒரு காமிக் ஃபெமினின், அதாவது இந்த நேசிக்கிற இந்த பெண் மாதிரி நடிக்கிற ஒரு பெண் பண்ணுற வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடணும். அதாவது தொலைஞ்சு போகிறது அப்படின்னா இந்த குழந்தைய வச்சு, அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன்னே, இந்த ஸ்டாக் அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒரு சின்ன பெண் குழந்தைய வச்சு ஏதோ ஒரு ட்ராமா போடுறதுக்கு இந்த காமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட குணமுள்ள ஒரு பெண், நம்ம அங்கே பார்த்த இந்த டிசீட் எனர்ஜிலேருந்து அதே பெண் வந்து ஏதோ போட்டுட்ருக்காங்க. இந்த ஆண் எனர்ஜி இந்த இதெல்லாம் எழுத்து நிற்கலை அப்படின்னா கடவுள் சொல்கிறாங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். வெறும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் வந்து இந்த பெண்ணுக்கு வேறு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண் வந்து கடைசியில் வருத்தம் படுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்க போகுது. What will be the future of the connection, spirits? What will be the future of the connection? இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் பிளாக்கேஜாக வருது. அதாவது 2 பேர்த்த காப்பாற்றணும் அப்படின்னு ஏதாவது தியாக மனப்பான்மையில் இந்த ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பிளாக்கேஜாக வருது. அது நடக்காது. அது ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணிவிடுவாங்க. 2ஐயும் காப்பாற்ற முடியாது. ஏதாவது ஒன்றை காப்பாற்ற போனால் ஒன்றை இழக்கணும். 2 ஆப்ஷனே இங்கே இல்லை, ஒன்று தான். எந்த காப்பாற்றுறதுன்னு இந்த ஆண் முடிவு பண்ணணும்.
அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு முடிவும் தெளிவும் வரும். ஆனால் ரெண்டையும் காப்பாற்றுறது வந்து நடக்காது. அது இந்த ஆண்களுக்கான ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். இல்லை இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து இந்த மேன் ஹோல்டிங் எ காயின் மேலே இப்படி பிளாக்கேஜாக விழுந்திருக்கு. இந்த இந்த பெண், அதாவது இந்த ஃபெமினின் எனர்ஜியை இந்த ஆண் ப்ரொடெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களால ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. லாஸ் தான். இது வந்து யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து நீங்கள் ஏற்கனவே பாதுகாத்துருக்கணும், பாதுகாக்கலை. த பேட் கர்மா. அதுதான் இங்கேயும் சொல்கிறது. இந்த ட்ரீ வந்து கர்மா. இது வந்து இந்த பெண்ணை முன்னாடியே வந்து காப்பாற்றிருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டதுக்கான பேட் கர்மா. இந்த டெம்பிள் பாத் பார்த்திங்கன்னா என் கைப்பட்டு தானாக நழுவுது. இந்த டெம்பிள் பாத்தும் இந்த ஆணை விட்டு நழுவி போயிடும். இது வந்து ஸ்டேபிள் கிடையாது, இது நிரந்தரம் கிடையாது. இந்த டெம்பிள் பாத் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு. வீடுனா அவங்க வீடு இல்லை, இது இந்த பெண், இந்த டெஸ்டினி. இந்த வீடு வந்து இந்த பெண்ணுக்கு சொந்தமானது. பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து இந்த ஆண் வந்து கப் ஆஃபர் பண்ணது, இந்த லவ்வை சொல்லணும். அப்போ தான் இந்த வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் பாத். இது வந்து ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் இந்த ஆணுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கனெக்ஷன் வந்து கேரண்டீட் கிடையாது. இப்போ இந்த ஆண் இருக்க சூழ்நிலையில், ஆண் இருக்க எனர்ஜியில் இட்ஸ் பெட்டர் டு டேக் ஆக்ஷன். இந்த ஆண் வந்து ஆக்ஷன் எடுக்க தவறுனாங்க, இந்த ட்ராமாக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலை இருக்குது, அவங்கவுங்க லைஃப் இருக்குது, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஸ்பிரிட் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக, யாரும் தடுக்க போகிறதில்ல. இந்த ஆணுக்கான கைடன்ஸ் என்னென்னா, பெட்டர் டேக் ஆக்ஷன். இது வந்து ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். இது வந்து இந்த பெண்கள் இல்லைனா ஆண்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, கிளியரிங். இந்த பெண்கள் வந்து இந்த எனர்ஜியில் இருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த கிளியர் த கிளட்டர், வென் இன் டவுட் த்ரூ இட் அவுட். இந்த பெண்களோட எனர்ஜி இப்போ இப்படி தான் இருக்குது. தேவையில்லையா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அதுதான் இந்த கிளியரிங். அதாவது வென் இன் டவுட், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. அது சந்தேகமான ஒரு விஷயத்த, அது கனெக்ஷனாக இருக்கட்டும், காதலாகட்டும், 100% இல்லையா, 80%, 90% நோ ப்ராப்ளம், தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். கிளியர் இட் அவே. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கைடன்ஸ் ஃபுல்லாக பெண்களுக்கு தான். என்னென்னா கிளியரிங் இட் அவே. அடுத்தது டான்ஸ், ஸ்டெப் இன் டு லைட், ஷேர் யுவர் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வித் த வேர்ல்டு. அதான் திரும்ப இந்த பெண்களுக்கு கரியர் தான் பார்க்கும். இந்த பெண்கள் வந்து ஸ்பாட்லைட்டில் போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், இல்லை படிச்சுட்ருங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் இஸ் ப்ராமிஸ்ட். இந்த ஆண் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரலன்னா இட்ஸ் வெரி எவிடென்ட் ஹீ இஸ் வெரி அன்லக்கி. உங்கள் வாழ்க்கை இதனால் ஏதாவது பாதிக்கப்பட போதா, நீங்கள் வந்து ஏதாவது சோகமாக இருக்க போகிறீங்கன்னா நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். ஐ கேன் கேரண்டி யூ தட் வாக் அவே. உங்களை வந்து ஸ்பிரிட் சொல்கிறது வாக் அவே. இஃப் த கமிட்மெண்ட் இஸ் நாட் தேர், ஜஸ்ட் வாக் அவே. இஃப் த கமிட்மெண்ட் இஸ் 80%, ஜஸ்ட் த்ரோ இட் அவே. நீங்கள் வந்து டிவைன் ஃபெமின், குயின் எனர்ஜி. குயினுக்கு வந்து எப்போவுமே ஒரு கிங், அதாவது பவர்ஃபுல் மேன் வித் அந்த ரூலிங் எபிலிட்டி, அந்த லவ், அந்த செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் தான் உங்களுக்கு பேராக இருக்க முடியும். அதுதான் ஃபெமினின் எனர்ஜி, அதுதான் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. அடுத்தது வந்து ஒரு ஃபெமினன்ஸ் வந்து, அதாவது பெண்கள் வந்து அந்த எனர்ஜியில் தான் இருக்கணும். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், உங்கள் பவரில் நில்லுங்க. அதாவது மியூச்சுவலாக இருக்கணும், கிவ் அண்ட் டேக் மியூச்சுவலாக இருக்கணும். நீங்கள் 100% போடுறீங்க அப்படின்னா அங்கேருந்து 70% வருது, 80% வந்துன்னா பவுண்ட்ரியை ஜாஸ்தி பண்ணுங்கள். பவுண்ட்ரியை தாண்டி வந்தால் வரட்டும், இல்லைனா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிளியர் தட் அவுட். ரொம்ப தெளிவு. செல்ஃப் லவ், கேர் ஃபார் யுவர் பாடி. செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஆர் த அல்டிமேட் ஆக்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர். இந்த பெண்களை வந்து உங்கள் செல்ஃப் கேர், அதாவது உங்கள் பாடி, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபிட்னஸ், நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். If he is not chasing you, let him fade away. Very clear guidance. Let time take the decision. Time தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா schedule a sacred date with yourself. You deserve time for your life. Enjoy your life. வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்களா, go out, enjoy your life. இந்த ஆணுக்கு வந்து ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இந்த கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இல்லைனா இந்த டிவைன் பாத் இஸ் கம்மிங் அவுட் அஸ் அ பிளாக்கேஜ். இது வந்து ஒரு பிளாக்கேஜாக தான் இருக்குது. இது வந்து கேரண்டீடா அப்படின்னா இந்த ஆணுக்கு அது கேரண்டீட் கிடையாது.
இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த காதலை சொன்னால் மட்டும்தான் இந்த டிவைன் இந்த டைம் அந்த டெம்பிள் பார்த்து இந்த ஆணுக்கு திரும்பும். இல்லைன்னா இந்த பெண்ணோட ஜேர்னி இட்ஸ் கோயிங் டு டேக் 180 டிகிரி டேர்ன். இந்த பெண்களை வந்து கடவுள் வந்து விலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி நீங்கள் போகும்போது இந்த பெண்களுக்கு ஒரு கைடன்ஸ், டோன்ட் கிளிங். இது வந்து விலகி போகுது அப்படின்னா விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே கிளியரிங் கார்டும் இருக்கும். கிளியர் இட் அவுட். கொஞ்ச நாள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் எப்படிங்கிறத ஃப்யூச்சர் டிசைட் பண்ணிட்டோம். இஃப் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் யுவர் சாய்ஸ், இல்லை சேஞ்ச் யுவர் கரியர், சேஞ்ச் யுவர் பாத், சேஞ்ச் இட். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச். அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டும், ஆக்ஷன் எடுக்காமல் போகட்டும், அது அவங்க கர்மா. யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஆக்ஷன் எடுத்தால் இந்த தேவதையோட வாழ்க்கையில் வரதுக்கான அதிர்ஷ்டம் அந்த ஆணுக்கு இருக்கும். இல்லைனா வெரி அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். $278. இதுதான் இந்த ஆனோட ஃபேஸை பிளாக் பண்ணது. பார்க்கலாம் 318 என்னென்ன. $278 வந்து ஸ்ரீ சாய்நாதரை நினை, இருள் விலகும், உனக்கு வெற்றி கிட்டும். இது வந்து ஏதாவது நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க கன்ஃபியூஷனாக இருந்தால் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சரியான பாதை எதுன்னு காண்பிக்கப்படும். ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான பாதை, இந்த ஜேர்னி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட குழப்பிக்கவே வேண்டாம். உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் கடவுள்கிட்டேருந்து கிடைக்கும். அந்த கைடன்ஸை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 318 தூய்மையான உள்ளத்தோடு செயல்பட்டால் நீ நினைத்தபடி நடக்கும், பாகுபாடுகளை விட்டுவிடும். இந்த ஆணுக்கு தான் இந்த கைடன்ஸ். ஏன்னா 318 இந்த ஆண் இது மேலே தான் இருந்தது. பாகுபாடுகள், டிஃப்ரென்சியேஷன், நான் பெரியவன் நீ பெரியவன், அது என்ன டிஃப்ரென்சியேஷன் வேணால் இருக்கட்டும், அந்த பாகுபாடுகள்லாம் விட்டுட்டு இந்த ஆணோட இன்டென்ஷன் பியூராக இருக்கணும். ஒன்று இந்த பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அடுத்து இந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு கொடுக்கறது, காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அந்த தூய்மையான எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த ஆணுக்கான வழி காண்பிக்கப்படும். இந்த பிரச்சனை இல்லை, இந்த இருள் விலகிறதுக்கான வழி காண்பிக்கப்படும். இல்லை அந்த எண்ணம் தூய்மையாக இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காசு பின்னாடி போகிற எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த பெண்களோட பாதை மாற்றி அமைக்கப்படும். இதுக்கு வந்து இந்த பெண்கள் வந்து மென்டலாக ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் இந்த காதல் சேரவே சேராதா அப்படின்னா இந்த ஆண் எடுக்கிற ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஆண் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே ஆக்ஷனே இல்லாமல் போனாங்க அப்படின்னா உங்கள் பாதை மாறி போக வாய்ப்புகள் அதிகம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.